6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 80% கொடுக்குற நிலைக்கு வந்துட்டாருங்க. யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் குருனுடைய பிடியில் இருந்தாங்க. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் குருனுடைய பிடியில் இருந்து அப்பாவுக்கு அவருக்கு மனவேதனைகளும் சங்கடங்களையும் கொடுத்த குரு பகவான், அர்த்தாஷ்டம சனியாக இருந்து போராட்டங்கள் அடித்த குரு பகவான், தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, ஆப்ரேஷன், தாயாருக்கு கண்டங்களை, உறவுகள் மத்தியில் அவமானங்களும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு வந்த சனி பகவானும் கொஞ்சம் விலகிறாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இது வரைக்கும் பிள்ளைகளால் இருந்த தொந்தரவுகள் விலகி, பிள்ளைகளால் இனி சந்தோஷங்களும், பிள்ளைகளுடைய உடல்நீதி பாதிப்புகள் அது விலகி, ஒன்று போனால் ஒன்று பிள்ளைகளுக்கு செலவுகள் இருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று போனால் ஒன்று செலவுங்க. இப்போ தாங்க இந்த செலவு முடிச்சு விட்டணுங்க, மறுக்கா ஒரு செலவு நிற்கிதுங்கன்னா என்ன பண்ணுறதுங்க, கடன் மேலே கடன் ஆகி போச்சுங்க, எங்களால் ஒன்றும் முடியலைங்க, சமாளிக்கவே முடியலைங்கள, ஏதாவது விற்று போடலாமான்ற அளவுக்கு உங்கள் நிலைகள் இருந்த நிலைகள் மாறுங்க. இன்னைக்கு பார்த்திங்கன்னா லோன் அடிக்கிற நிலைகளும் ஒரு அமௌண்ட்டு நமக்கு வரக்கூடிய நிலைகளும், அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிற பிரச்சனைகள், சொத்தை பிரிக்காமல் இருக்கிற ஒரு சொத்து பிரித்து பாகப்பிரிவுனா அந்த சொத்தினால் மகிழ்ச்சிகள் அடைந்து இருக்கிற கடனை அடைக்கிற ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80% கொடுக்கலாங்க. ஏன்னா இவருக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுப்பாருங்களாம்மா. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பகவான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உட்கார்றதுனால பூர்வ புண்ணிய சொத்துக்களால் ஆதாயங்களும் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதைகளும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நம்ம சொந்த ஊரை விட்டு போட்டு வெளியே நீங்கள் ஜீவனத்துக்காண்டி இருந்தீங்கன்னா சொந்த ஊரில் ஒரு சொத்து வாங்கி போடலான்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பை பெருக்கி கொடுப்பாருங்க. கடன்லேருந்து உங்களுக்கு விடுபடுற நிலைகளை கொடுப்பாருங்க. ஸோ இது வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒரு புறம், தாயார் உடல்நிலைகள் மறுபுறம், தந்தையார் இடத்துல கருத்து மோதல்கள் மறுபுறம், இது மாதிரி திரும்புகிற பக்கம் போகிறான் கண்ணிவடி வைக்கிறாங்கன்ற மாதிரி திரும்புகிற பக்கம் போகிறான் பிரச்சனைகளை சுமந்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல வரதுனால சரி அதிர்ஷ்டம் கொடுப்பார். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். 11ஆம் இடம் சனி பார்ப்பதால் லாபங்கள் பெருகும். சனி வக்கர காலத்தில் கொஞ்சம் சகோதர வழியில் ஒரு சம்பவங்கள் நடக்கும். பூமி வீடு யோகங்களை தருவாருங்க. பயப்பட வேண்டாங்க. அற்புத முன்னேற்றங்களை கொடுப்பாருங்க. விநாயகர் அனுமான வழிபாடு பண்ணுங்க. குறை நீங்கி வெற்றிகளையுடன் வாழும் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.